டியூஸ்டே மார்னிங் 6:30 நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். என் சின்ன பையனுக்கு வந்துட்டு மூக்காலையும் கண்ணுலையும் கொஞ்சம் நீர் கோத்திக்கிச்சு. அவன் சரியாக நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. பத்து போட்டேன். பாட்டிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பத்து போட்டால் சரியாயிடும். பத்து போட்டு கொஞ்சம் மருந்தும் கொடுத்தேன். நல்லா அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்தேன். எனக்குமே உடம்பு கொஞ்சம் சரியில்லை. டைம் டிசென்ட்ரி போயிடுச்சு. நைட் டைமில் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஆனால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. லேட்டாக தான் எந்திரிச்சேன். போய் பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. சரி முட்டைக்கோஸ் கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் கூட்டாக செஞ்சுட்டு கொஞ்சம் ரசமும் வச்சேன். நேற்று வாங்கின ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அது வந்து எங்கள் பெரிய பையன் வந்து ஸ்நாக்ஸாக கேட்டிருந்தான். அதனால் திராட்சை மட்டும் கொஞ்சம் அலசி கொஞ்சம் ஸ்நாக்ஸாக வச்சுட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு தான் என் பெரிய பையன் சாப்பிட்டான். ஏமா வேறு எதுவும் செய்ய முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ அப்போ தான் என் சின்ன பையன் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தான். அவனும் டேப் பார்த்துட்டு இருந்தான். என் பெரிய பையன் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். எனக்கு பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையும் விளக்கிட்டு துணி கொஞ்சம் மடிக்கிறது இருந்துச்சு, அதையும் துணிலாம் மடிச்சுட்டு கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இவன் டீ கேட்டிருந்தான். என் பையன் சின்ன பையன், அவனுக்கும் கொடுத்துட்டு அவனும் கொஞ்சம் நல்லா இருந்தான். நேற்று விட கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கான். நெக்ஸ்ட் விளாக்ல